அமைதி அமைதி அமைதியா இருங்க அமைதியா இருங்க ஒருத்த கேளுப்பா ஒருத்த கேளு தாங்க இல்ல அது கொஞ்சம் பின்னாடி அமைதியா இருக்கு பேசிட்டே இல்ல அதே பழைய கேள்விதான். நீங்க எல்லாருமே சத்தம் போட்டிருந்தீங்க, நான் பேசுறது கேட்காது. இல்ல அதே முன்னாடி ஒரு 3 மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ணேன். அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே உங்கள் வீடு எங்கே உங்கள் முகவரி எங்கே எப்போ சந்திச்சிங்க எப்போ இது என்ன நடந்தது அதே கதை தான் இது. இல்லை தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும். சரி, கொடுத்த உடனே அடுத்த நாளே அடுத்த சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு கேப்பே இல்லாம கொடுக்குறாங்க. அது 4 நாள் அவகாசம் கேட்டு அடுத்த நாள் அது ஒரு அராஜகம், அது அடக்குமுறை. எப்படின்னா இப்போ இது ஏற்கனவே விசாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி 15 ஆண்டுகளாக இதே தொல்லையா இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன். இதை நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ட்டு. அப்போ அந்த நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க. 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 மாத காலம் இருக்கும்போது இது 3 நாளில் விசாரித்து முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு முதல் அழைப்பானையை வீட்டில் கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க. அப்போ நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வந்தேன். அப்போ சொன்னேன், நான் இந்த மாதிரி பயணப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் கட்சி வேலை திட்டமிட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல. அப்போ முடிச்சுட்டு வந்தோடனே நான் வரேன்னேன். அதுக்குள்ளே அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்தால் அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்ட்டு. அதனால இது அவசரமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்போ நீங்கள் காலையிலேருந்து என்னை சுற்றி தான் நீங்கள் எல்லாரும் நிற்கிறீங்க. என்ன அசிங்கப்படுத்திடணும், அவ்வளோதான். அதில் அசிங்கப்படுத்தணும்னா நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொழப்பாக்க போயிடுவேன்ட்டு ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் இல்ல அதுல என்ன வேலை பாருங்க. இல்ல அதுல இது அவசியம் இல்லாது வீட்டில் போய் ஒரு அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்றாங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு. ஆனால் அவர் வீட்டில் யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்றாங்க. வீட்டில் இப்போ 2 பேர் கைது பண்ணீங்களா, அவங்கெல்லாம் எங்கே தான் இருந்தாங்க? என் மனைவி மேலே தான் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா என்னுடைய எண்கள் இருக்குது, எனக்கு என்னுடைய பகிரியில் இந்த இதே அனுப்பியிருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஓசூரில் இருக்கேன்னா. அப்போ காலையில் கூட ஊடகத்தை சந்தித்து பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு தம்பி கேட்குறாரு, ஒரு நிருபர் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரியும் ஒட்டுறதோட காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒட்டும்போது தடுத்திருந்தா பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு நீங்கள் கைது செஞ்சுருக்கலாம். அது குற்றம்னு நீங்கள் சொல்கிறது சரி. ஒட்டிட்டு நீங்கள் போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்கிறதுக்கு இல்லையே. அது ஒட்டிட்டீங்க, நாங்கள் பார்த்துட்டோம், கிழிக்கிறோம். அது எப்படி குற்றமாகும்? அழைப்பானை யாரும் கிழிக்கக்கூடாதுன்னு இருக்குதா? இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க,
கையெழுத்து போட்டு வாங்கினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணி உள்ள விடுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி? காவலாளி கிடையாது, ஒரு காவலாளி கிடையாது, அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். என் மேல இருக்கிற அன்பின் காரணமா எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்தில் வந்தவர் தான் அவர். அவர் காவலாளி கிடையாது, எங்க வீட்டுக்கு காவலாளின்னு யாரும் கிடையாது. அதே கேள்விதான் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. கதை நிறைய தயாரிப்பாளர்கிட்ட நான் சொல்லி பழகம் இருக்குல்ல, அந்த கதையை இன்னொரு தடவை சொல்லுங்க கேட்பாங்கிற மாதிரி அதே கதையை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்னால பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன வேற என்ன, நல்ல முறையில் நடத்தினாங்க. ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரையும் என் தம்பி சுபாவையும் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுற்றிக்கிட்டு அடித்து காயப்படுத்திருக்காங்க. அது அவசியமற்றது, அது தேவையற்றது. நீங்க ஏதாவது புகார் தெரிவிப்பீங்களா? உங்க வீடு மீறி புகுந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிப்பீங்களா? அது கொடுத்துருக்கு. நீங்க அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது. 2 நாள்ல அவருக்கு உடனே பிடி ஆணை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதே வேலையை தெரிகிறாரு. அப்ப அந்த வேலை எப்படி? நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போய் அவர் நீங்க கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது, நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. ஒட்டினது வலசரவாக்கம் காவலர்கள், நீங்க நீலாங்கரையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையே இல்லையே நீங்க வந்ததை. அப்ப என் வீட்டு அந்த கதவுலயே அது இருக்கணுமா என்ன? அப்படி இருக்கா? நீங்க ஒட்டிட்டீங்க, படிச்சுட்டாங்க, நான் அங்க இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அந்த ஒட்டிட்டாங்க, சரின்னு. அதுக்கப்புறம் இது என் வீட்டுல இருக்கணும், எதுக்கு இருக்கணும்? இல்ல அங்கிருந்து வரும்போது 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்க வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாகுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னே நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நான் பேசுறதை நீங்க எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறத போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா? அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். காவல்துறைக்கு அரசு தரப்புல இருந்து இந்த வழக்குல அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாம எப்படி? இல்ல எந்த மாதிரியான அழுத்தம் இருக்கு? மொத்தமாவே இது அழுத்தம் தான். இது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கா? எது ஏற்படுத்துற மன உளைச்சல்? இப்ப என்னையோ நானோ என் மனைவி ரொம்ப உறுதியானவங்க, என்னை பெற்றவர்களோ என் மாமியார் எங்க குடும்பத்தில் இருக்கவங்க. ஆனால் என்னை நேசிச்சு நிற்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்க மன வலி இருக்குதுல்ல, அது ஒன்று இருக்குல்ல. உலகம் பூரா எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க, அவங்களுடைய வலி இருக்குல்ல, அவங்க வலியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வலியா இல்லை, வெறியா இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறிய நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த தலைவனாக்குனாரு. இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க. நீங்க வேணா அது நடக்கும், நீங்க எழுதி வைங்க, உறுதியா செய்வாங்க. வளர்ச்சிக்கு காரணமா அதெல்லாம் தெரியாது. இது இடையூறு இல்ல. இடையூறு இருந்தா இத்தனை லட்சம் மக்கள் என்னை நேசிச்சு ஒரு எளிய மகனை புதுசா சின்னம் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க. 8வது பெட்டியில என் சின்னத்தை வச்சாங்க. கோடிக்கணக்கா காசுகளை கொட்டி இறைச்சாங்க. எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை. நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்களை தேடி 36 லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நானும், எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த். அவரை தெரியும் உங்களுக்கு, புகழ்பெற்ற 40 வருடங்களுக்கு மேலே நடித்தவர். எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை. ஆனால் என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே. நீங்க இப்ப நீங்க ஒரு தாள் சோறு ஒட்டி விட்டு கூட்டம் போடுவோம், ஒரு விளம்பரம் இல்லை, எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம், காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம். அப்ப இதெல்லாம் என்னைய பாதிக்கல. இது என்னன்னா என் மேல என் மக்களுக்கு தெரியும், நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேல இருக்கிற அந்த நற்பெயரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும்
அப்படி நினைச்சவங்களுக்கு இது பெரிய பின்னடைவா இருந்திருக்குது, இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க 26 எது அது தேர்தலில் அது கண்டிப்பா அது உறுதியா கண்டிப்புன்னு சொல்ல உறுதியா பிரதிபலிக்கும். அவங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சா பேசுவாங்க, அது நம்ம ஒண்ணும் பேச முடியாது. அரசியலா கொண்டுட்டு போறது திமுக தான். அதுல திமுக சொல்லிதாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒன்றும் பேச முடியாது. குரல் செய்திகள் வேணா இருக்கு, நான் அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க பேசுறது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்யுதுன்னு. ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதை ஒண்ணுமே செய்யல. அவங்க அந்த அப்ப வரவும் இல்லை. 21 தேர்தலில் வந்தாங்க, 24 வந்தாங்க. அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாம இருந்தா 26 வர வாய்ப்பு இருக்கு, நீங்க பாப்பீங்க. அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்படி ஒன்னே இல்ல. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசியிருப்போம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க 2008, 2009, 10 அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 இந்த இறுதியில நான் ஒரு 6 மாசம் சிறைக்கு போன போது 10ல். அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. வந்த உடனே தேர்தல் வந்த உடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சேன். அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. பெரியாருக்கு எதிராக நீங்க சர்ச்சைக்குள்ள பேசுறீங்கல்ல, அதனாலதான் தீக்காவ வந்து அழுத்தம் கொடுத்து இன்னொரு கைது பண்ணணும்னு பேசுறாங்களே, அது உண்மையா? அது இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியும் என்ன. அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், உறுதியா தெரிவிக்கணும். ஒன்னொன்னா சொல்லு, ஒன்னொன்னா கேளுங்க. ஆமாம்மா, உறுதியா அது அறிக்கையாகவும் கொடுப்பேன். அது இப்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல. மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். வேற ஏதாவது கேள்வி? சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகையோட இருக்கு? சிறையில இருக்கும் போதெல்லாம் யாரும் அப்படி இருக்கக்கூடிய ஆகிய அலைபேசியே இருக்காது, ஒண்ணு இருக்காது. அதெல்லாம் அது வந்து அமைதியா உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை வந்தது. நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 60 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல? நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்ப 60 லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலயே சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும். இல்ல 24 தேர்தலில் வரும்போது நீங்க உட்கார்ந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிதான் அதை பேசுறீங்க. இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்ப இது நினைச்சு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இது காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? எதா பேசுகிறது. அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றது என் தம்பி மேல இருக்கிற தம்பி, அது இல்ல தம்பி. அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்னைய சொல்லல. அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்களை.
அதில் அவர் அதை சொல்றாரு. நான் சொன்னதை அவர் திருப்பி அங்கே அவங்களுக்கு சொல்றாரு. கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்தில் ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலா அவர் வேற தளத்துக்கு நின்றுட்டாரு, நான் வேற தளத்தில் நிற்கிறேன். நான் பெரியாரை ஏற்கலை, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார். அதில் 2 பேருக்கும் வேறுபாடு இருக்குது. அதை போய் பேச்சு அது வருவேன். அது சட்டத்தை மதிச்சு தானே ஆகணும். வருவேன். அதை எதிர்த்து நான் மட்டும்தான் போராடுவேன். இவங்க போராட மாட்டாங்க. அரசு காட்டல. அதை நான் கேட்டேன். நீங்க பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 பேருக்கு மேல வன்புணர்வு செஞ்சிருக்காங்களா, அதோ பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கோ நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு அது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க சீமான் இல்ல, இங்க சீமான் இருக்கான். சீமானை சீண்டணும். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவங்களால என்னை சமாளிக்க முடியல. புரியுதா? என்னுடைய உளவியலை இவங்கள உளவியலா சாகடிக்கிறது தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல என்னுடைய மனைவி என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர். அவர் அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சர் மகள். எங்க மாமா உங்களுக்கு தெரியும். அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க. என்னைய விரும்பிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டம் படிச்சு வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, என்னையும் விட சிறப்பா பேசுற பேச்சாளர் எங்க மாமாவுடைய மகள். அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். அவங்க எப்பவுமே ரொம்ப துணிவா இருப்பாங்க. இதெல்லாம் எங்க வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். எங்க பிள்ளைகள் எங்க குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அப்படின்னு யார் சொல்ற? அரசியல் கட்சி தலைவரை நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா? இப்படி நடத்தலாமா? அதனால நீங்க என்ன மதிச்சீங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை, ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனையிலும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியல எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் நிக்கிறா. இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது ஏன் என்னைய சொல்லும் போது சிரிக்குது முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுளிக்குது? என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவ அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேசிட்டு இருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற பேசுவான். அதான் தெரிவிக்கல இல்ல, அதான பிரச்சனை. இப்போ வரக்கூடாது இல்ல அழுதுந்தாங்க, உங்களை அப்பான்னு சொல்றாங்க. அவர்தான் எங்க அப்பா மாதிரி பாக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க?
என் மகதான். இல்லங்க உங்களை அப்பான்ற வீரப்பனுடைய அடையாளத்தினாலே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். அப்படிலாம் இல்ல. இல்ல அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. அப்படியா? அவங்க அப்பான்ற பேர்ல அடையாளத்தால உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏனடா மலை உன்னை தடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல முத்துவர சாட்டை திரும்ப உள்ள விடல சொல்லுப்பா. தடுத்து நிறுத்தினாங்க. சில அடையாளம் மட்டும் தடுத்துறாங்க. துறை உள்ள அந்த பொண்ணு எழுதாங்க அவங்க பேர். யார? இல்ல அது வழக்கை தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. மகிழ்ச்சி. அப்புறம் அவரை நன்றி.